அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள், நாட்டு நடப்புகள், மருத்துவம், சமூக வளங்கள் என்று பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம். மீண்டும் ஒரு காட்டமான செய்தியுடன், ஒரு நேர்காணலுடன் உங்களை சந்திப்பதில் நாங்கள் புலகாங்கிதம் அடைகின்றோம். இன்று தாயகத்தில் இருந்து கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலிருந்து திருமிகு தர்மலிங்கம் சுரேஷ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்று தாயகத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற உள்ளது. இன்று கிழக்கு மாகாண நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி கூறுங்கள். நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கிழக்கு மாகாண, அதாவது மட்டக்களப்பினுடைய பிரதிநிதி. மட்டக்களப்பு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே மிக ஒரு முக்கியமான இடம். மீன்பாடும் தேன் நாடு என்று நாங்கள் அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அது மட்டக்களப்பை சொல்லி கொண்டு வருகின்றோம். மட்டக்களப்பு மக்களுடைய விருந்து உபச்சாரம் என்பது என்றுக்குமே யாராலையும் மறக்க முடியாத அந்தளவு ஒரு விருந்து உபச்சாரம் மட்டக்களப்பிலே மிக சிறப்பாக இருக்கும். இதை நாங்களும் நேரே அனுபவித்திருக்கின்றோம். இன்று மட்டக்களப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இன்று இருக்கின்றது. ஒன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். அதற்கு அப்பாற்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்ட பிள்ளையானுடைய மிக மோசமான ஒரு ஆள், அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே பல பயங்கர படுகொலைகளை செய்த ஒருவர் இன்று யாருக்காக அதை செய்தாலோ அவர்களாலேயே இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. இதை பற்றியும் நாங்கள் பேசுவோம். அடுத்தபடியாக இன்று கிழக்கு மாகாணம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான இடம் என்று நான் முதலே சொன்னேன். அங்கு மூவின மக்களும் வாழ்கின்ற இடம்தான் கிழக்கு மாகாணம். தமிழர்கள் பல நெருக்கடியின் மத்தியிலே இன்று மட்டக்களப்பிலே கிழக்கு மாகாணத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் பேசும் இனமாக இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் உள்ள உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பது பற்றியும் பேசுவோம். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவர் என்ற வகையிலே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதி என்ற வகையிலே வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களுடைய முன்னெடுப்புகள் எப்படி இருக்கின்றது, யார் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உங்களுடைய பிரதிகள் வெல்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்பது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக 2009 பிறகு கிழக்கு மாகாணத்துடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமா இருக்கின்றது. வடக்குல எங்களுக்கு இனஅழிப்பின் தொடர்ச்சி வடகிழக்குல அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே எங்களுடைய தமிழ் சகோதரங்கள் ஏதோ ஒரு விதத்துல சட்ட ரீதியாக அந்த விடயங்களை அணுகி உடனே அபகரிக்கப்படுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகளோ அல்லது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சார இடங்களோ நீதிமன்றத்துக்கு முன் சென்று அல்லது போராட்டங்களை நடத்தி அவற்றை மிக இலகுவாக வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே 2009 பிறகு நாங்கள் எங்களுடைய மக்கள் நடுத்தரவில்லை, அரசியல் ரீதியாகவும் கூட இங்கே இந்த மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல்கள் வழமை போன்று நடைபெறும். அந்த பாராளுமன்ற தேர்தலிலே குறிப்பாக குறைந்தது 4 தமிழர்கள் பிரதிநிதிகளாக வருவார்கள். இருந்த போதிலும் அவர்களுடைய அரசியல் ஞானம் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாக இருக்கின்றமையினால் அவருடைய அரசியல் செயற்பாடுகளுடைய தலைமைத்துவம் அரசோட ஒத்து போகின்றதும் அல்லது அயல் நாடோட இருக்கின்ற இந்தியாவினுடைய கதைகளுக்கு முழுமையாக செவிசாய்த்து செய்யப்படுகின்ற ஒரு நிலப்பாடும் இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ் மக்களுடைய கிழக்கு மாகாண இருப்பு தொடர்பாக அவர்கள் கடந்த காலங்களிலே கரிசனை கொள்ளவில்லை. அதை விட மேலாக எங்களுடைய தேச விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்து சிங்கள தேசத்தோடு இணைஞ்சி எங்களுடைய மக்களுடைய
உரிமை போராட்டத்தை அளிக்கிறதுக்கு துணை நின்ற ஒட்டுக்குழுக்களுடைய மிக பிரதான 2 நபர்களும் வந்து இந்த மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே தங்களுக்கான சலுகைகளையும் பதவிகளையும் பெற்றுக்கொண்டு இந்த மாகாணத்திலே அரசினாலே வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த பதவிகளிலே அவர்கள் அமர்த்தப்பட்டு அரசினுடைய நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுகின்ற தரப்பாத்தான் கடந்த காலங்களிலே செயற்பட்டிருந்தார்கள். அந்த விதமாக கிழக்கு மாகாணம் முற்றுமுழுதாக வந்து சிங்கள பௌத்த மயமாக்குவதற்கான திட்டம் மிக கச்சிதமாக நடைபெற்று வந்திருக்கின்றது. தற்போதும் அந்த நிலைமை தொடர்கின்றது. இங்க இருக்கின்ற அரசியல் தரப்புகள் வந்து சரியான இலக்கோட பயணிக்காத காரணத்தினாலே தமிழ் மக்களுடைய காணிகள் பொருளாதார கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டு அவை அபகரிக்கப்படுகின்ற நிலப்பாடு இங்கே காணப்படுகின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தனமடு மாதவனை பிரச்சனை தொடர்பாக வந்து நாங்கள் கடந்த 7-8 வருடங்களாக வந்து இந்த விடயம் தொடர்பாக ஒளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் அது தொடர்பாக நான் நினைக்கின்றேன் இந்த என்னுடைய இந்த பேட்டியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நியமாக தெரியும். இது தொடர்பாக வந்து எங்களுடைய அமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக காத்திரமான செய்திகளை இது தொடர்பாக நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் எங்களுடைய சம்பந்தப்பட்ட மனித நேய அமைப்புகள் மற்றும் அது சார்ந்த அமைப்புகளுக்கு நாங்கள் மிக தெளிவான செய்தியை மயிலத்தனமடு மாதவனை தொடர்பாக நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே பண்ணையாளர்களுடைய பிரச்சனை என்பது மிக ஒரு தணல் விட்டு எரிகின்ற பிரச்சனையாக தான் கடந்த காலத்திலே இருந்தது. இப்போது வந்து அது ஏதோ ஒரு விதத்துல அரசியல் ரணில் ரணிலுடைய காலத்திலே ரணில் ஜனாதிபதியாக இருந்த போது அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி இங்கே கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சாணக்கியம் போன்றோரை வரவழைத்து அங்கே வந்து அவங்களுக்கான தேர்தல், அதாவது பார்லமெண்டத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு இருப்பை ஏற்படுத்துவதற்காக அவருக்கான நிதி ஒதுக்கீடுகள் 60 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதி ஒதுக்கீட்டின் பிற்பாடு வந்து அது தொடர்பான கதைகள், அது தொடர்பான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எடுப்பது சாணக்கியம் போன்றார்கள். அந்த விடயம் அப்படியே நீட்டு போய் கிடக்கின்றது. எல்லாமே வந்து தங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் இந்த அரசியல் தரப்புகள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்களை பொறுத்த மட்டுமே அவருடைய இருப்பு என்பது மிச்சம் கேள்விக்குறியா இருக்கின்றது. குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், நான் மட்டக்களப்புல நான் மயிலத்தனமடு மாதவனையில ஒரு 10,000 ஏக்கர் காணியை வந்து புலனறுவையில் இருக்கிற சிங்கள மக்களும் திகாமடையில இருக்கிற சிங்கள மக்களும் வந்து குடியேறி அத்துமீறி நீதிமன்ற தடை உத்தரவு இருந்தும் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அங்கே எங்களுடைய பண்ணையாளர்களுடைய மேய்ச்சத்தரையை உழுதி அதிலே வந்து பயிற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். உண்மையா வந்து அதை வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். அதிலிருந்து அவர்கள் முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும். இது தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பு மக்களுடைய பொருளாதாரத்தின் மிக முக்கியமான ஒரு அளிப்பு. எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அவ்வாறு அளிக்கப்பட்டால் எங்களுடைய இனம் அளிக்கப்படுது. ஆகவே இன அளிப்பின்ற ஒரு கட்டமைப்பு சார் இன அளிப்பாத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே வந்து அந்த அதில் இருக்கின்ற ஒரு சில நபர்களை தன்மைப்படுத்தி அந்த அரசியல் தரப்புகள் வந்து தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இதுல முற்றுமுழுதாக ஒத்துழைத்தவர் வந்து இன்றைக்கு குடிபட்டிருக்கிற வியாழேந்திரன், அதாவது பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றார்கள் இதுக்கு முழுமையாக அரசோட சேர்ந்து அவர்கள் பிரதி அமைச்சராக ராஜாங்க அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக ஒத்துழைத்து தான் அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மட்டுமில்லை அவருடைய பிரச்சனை. அவர்கள் அந்த பதவிகளுக்காக வந்து இதே மாதிரியான பல இடங்களை எங்களுடைய இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்தினுடைய அந்த கொள்கை வந்து சரியாக முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். அது வெல்ல வேண்டும். அந்த கொள்கையை வந்து நாங்கள் உறுதியாக இருந்து அந்த கொள்கை வெல்லுகின்ற பட்சத்தில் மட்டும்தான் எங்களுடைய நில உரிமையை பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில தான் நாங்களுடைய அரசியல் நகர்வுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தமல்ல இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மக்களோடு இணைந்து
இங்கே போராட்டங்களையும் சில நில அபகரிப்பு தடுப்புகளையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுவார்கள். குறிப்பாக வந்து கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடு மிச்சம் மிக கூடுதலாக இருந்தது. திருகோணமலையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெகா சிட்டி என்ற போர்வையில வந்து அங்கு பெருமளவு காணியாக கையகப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் காணப்படுகின்றது. அதே போன்று குச்சவெளி பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 30 விகாரை கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய தலங்கள், தமிழ் மக்களுடைய காணியில் குறிவைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக வந்து சிங்கள பௌத்த தேசமாக மாற்றுவதற்கான சிங்களத்துல தமிழர் தேசத்தை சிங்களத்துல கரைய வச்சு முற்று முழுதாக வந்து ஒரு பௌத்த நாடாக மாற்றுவதற்கான திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மக்கள் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம், தாங்கள் ஊழலத்தை ஒழிக்க போன்றோம் அல்லது இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகின்றோம் என்று சொல்லுகின்ற இப்ப ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அனுர தரப்பு இவருடைய கடந்த கால வரலாறுகள் மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம். ஆகவே இவர்கள் வந்து இப்படி ஒரு தோற்றப்பாடை காட்டிக்கொண்டு அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது இவருக்கு முதல் இருந்த 8 ஜனாதிபதிகளும் என்ன கொள்கைகள் கொண்டிருந்தார்களோ அதே கொள்கையை தான் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் அவர் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாடு வந்து மூலவனமாக இருந்தால் இங்கே அடிப்படையிலே குறையோடி போயிருக்கின்ற தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கான தீர்வு விடயம் வந்து அந்த பிரச்சனை முன்னிலைப்படுத்தப்பட்டு அதுக்கான தீர்வு எட்டப்படும் வரை வந்து இவர்களுடைய அனைத்து சிந்தனைகளும் வந்து தவிடி ஒடியாக்கப்படும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து இந்த வடகிழக்கிலே வந்து உறுதியாக இருக்கும் வரை கொள்கை ரீதியாக உறுதியாக இருந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பையும் எங்களுக்கான தியாகம் இதுவரைக்கும் வந்து எத்தனையோ 1000 மாவீரர்கள் 60,000த்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் எங்களுடைய மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்த உயிர் தியாகத்தின் மூலம் வந்து நாங்கள் ஒரு ஒரு கணிசமான விலை கொடுத்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு தீ புலம்புக்கு பின்னாலே நாங்கள் நீக்கின்றோம். அந்த சக்தி அந்த அந்த மாவீர செல்வங்களுடைய அந்த அந்த சக்தியை நிச்சயமாக இந்த தீய சக்திகளை அளிக்கும். சில மாட்டுக்கருத்திலே எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இன்னொரு கேள்வி ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வந்து தமிழ் விரோத சக்திகள் என்று பார்க்க போனால் பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் வந்து இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் இன்று அரசாங்கத்துடனும் இணைந்து இந்த தமிழ் விரோத சக்திகளாக இயங்கிக் கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் திரும்பி இந்த அரசியலுக்குள் வராமல் இருப்பதற்கு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய கட்சி என்ன செய்கின்றது? நிச்சயமாக நான் என்ன பொறுத்தமட்டிலே கிழக்கு மாகாணத்திலே தனிய எங்களுடைய எண்ணிக்கை வந்து சரியான குறைவா இருந்த ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் துணிச்சலாக வந்து நின்று அவர்கள் தொடர்பாக கருத்துக்களை ஊடகங்களுக்கோ அல்லது பொது வழியிலே வெளியிடுவதற்கு வந்து இங்கே இளைஞர்கள் யுவதிகள் பயப்படுவார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவங்க கடந்த காலங்களிலே சும்மா ஒரு சிறிய வார்த்தை கூட வந்து எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்பாக கதைத்தாலே வந்து சுட்டு போட்டு போன நிலைமை காணப்பட்டது. அதனால அந்த அந்த விடயங்களிலே பயந்திருந்த மக்கள் தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு அந்த எங்களுடைய போராட்டத்தினை நியாயப்பாட்டையும் இவர்களுடைய காட்டி கொடுப்புகளையும் வந்து அம்பலப்படுத்துவதற்கு எங்களோட சேர்ந்து ஒரு பலமாக முன் வந்து செயற்படுவதற்கு எங்களுடைய மக்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து பயப்பீதியெல்லாம் இருந்தவர்கள். ஆனால் அண்மை காலமாக மக்கள் இவர்களுடைய அனைத்து விடயங்களையும் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த சேனல் மூலம் வெளிவந்த தகவல்கள், மற்றது பிள்ளையானோட நின்று ஆசாத் மௌலானா அவருடைய மிக நெருக்கமாக இருந்தவர் ஆசாத் மௌலானா. அந்த ஆசாத் மௌலானாவுடைய உண்மை தகவல்கள் அவர் சொன்ன தகவல்கள் வந்து எங்களுடைய மக்கள் மட்டக்களப்பு மக்களுக்கு ஒரு 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 திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் அனுர ஆட்சிக்கு முன்னமே வந்து அவர்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். அனுர ஜனாதிபதியா வர்றதுக்கு முன்னமே எங்களுடைய மக்கள் கூடுதலானவர் அவர்கள் வந்து தெளிவுற்று இருக்கின்றார்கள். இன்னும் வந்து எங்களுடைய மக்கள் அந்த விடயத்திலே தெளிவடைய வேண்டும் என்றால் சலுகைகளுக்காக எங்களுடைய இனம் வந்து தலை சாய்த்து சலுகைகளுக்காக போகுமா இருந்தால் அது மிக இலவாக இன்று இருக்கின்ற ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசாங்கமோ அல்லது இனி வரப்போகின்ற அரசாங்கங்களோ இலவா வந்து தங்களுடைய காய்களை நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் சலுகைகள் வந்து எங்களுடைய இனத்தினான விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைய சூழ்நிலையில வந்து
பிள்ளையானுக்கு பின்னுக்கு நின்ற தரப்புகளும் வந்து என்ன பொறுத்தமட்டிலே அவங்களுக்கு ஒரு பயபீதி ஒன்று ஏற்பட்டிருக்கு. இவர் வந்து செய்த மிக மோசமான படுகொலைகள், அவருடைய ஊழல் ஒருபுறம் இருக்க, அவர் செய்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் எதிர்ந்த மிக முக்கியமான நபர்கள் வந்து என்னுடன் தொடர்பு கொண்டு நிறைய விடயங்களை கதைத்திருந்தார்கள். அவர்கள் கதைக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஊர்களில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலே சில முக்கியஸ்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் வந்து தாங்கள் இவற்றிலிருந்து சலுகைகளை பெறுறதுக்காக மண் பொய்மீட்டுகள் மற்ற அரசு தரப்புகள்ல இருந்து சில விடயங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவரோட இணைஞ்சு இவங்க செயல்பட்டார்கள் தான் கூடுதலான பேர் இருக்கிறார். பிள்ளையார வந்து இப்ப இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபி வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். இவருடைய காலத்திலே வந்து பிள்ளையான் செய்த படுகொலைகள், பிள்ளையான் தமிழ் மக்களுக்கு எதிராகவே செய்த படுகொலைகள் என்று அது சொல்லில் அடங்காது. கடைசியாக அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இவையெல்லாம் வந்து வாழ்க்கையிலே என்றையுமே மறக்க முடியாத மிக இழப்பை ஏற்படுத்திய சம்பவங்கள். ஆனால் இந்த பிள்ளையானை இன்று அவர்கள் கைது செய்துள்ளார்கள் என்றால் இவர்கள் வருகின்ற உள்ளூராட்சி சபையை கையகப்படுத்துவதற்காக இவர் செய்தார்களா? அப்படி இவர் உண்மையாக பிள்ளையானை இவர்கள் கைது செய்துள்ளார்கள் என்றால் இதுவரை காலமும் பிள்ளையானை இயக்கிய மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, கபில ஹெந்த விதாரண, மற்றது அமால் கருணசேன, மற்ற சுரேஷ் சாலே, மற்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் முக்கியமாக இந்த பத்தொலிக்க திருச்சபை வந்து கொஞ்சம் பேர் அடையாளம் காட்டியிருக்கு. அதில் வந்து பிரிகேடியர் சூலா கொடித்துவக்கு, கேர்னல் அன்சார், மற்றது கேர்னல் கெலும் மத்துகமே என்று பல இந்த புலன் விசாரணை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகளும் இவர் பிள்ளையான இயக்கியவர்களில் உள்ளார்கள். அப்போ உண்மையாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றால் பின்னுக்கு நின்று இயக்கிய இவர்களும் வெளியில் கொண்டு வரப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. இதை இந்த என்பிபி அரசாங்கம் செய்யுமா? இது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி என்றால், அனுர அரசு வந்து ஆரம்பத்திலே மக்கள் மத்தியிலே கூறி வந்த கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை கட்டியெழுப்புன்ற அதே வேளையில இந்த ஊழல், முதலாவது வந்து ஊழலை ஒழிப்போம், அடுத்ததாக வந்து இந்த நாட்டை வந்து கிளீன் பண்ணுவோம், அவங்களை அந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு இதை கொண்டு வந்து, திட்டத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை செய்வோம் என்ற நிலப்பாட்டை ஏற்கனவே கூறியிருந்தது. அதே வேளையில தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் சொல்லியிருந்த கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு அரசியலமைப்பு கொண்டு, புதிய அரசியலமைப்பு கொண்டு வரது, அதன் பிற்பாடு வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது, அது மிக முக்கிய பிரதானமாக சொல்லப்பட்ட விடயங்கள். இந்த காரியங்கள் வந்து ஜனாதிபதியாக வந்த பிறகு, அந்த ஜனாதிபதி வாரத்துக்கு முதலே இந்த கருத்தில் சொல்லப்பட்டது. அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், பொது தேர்தலை பார்த்து, பாராளுமன்ற தேர்தலை பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த திட்டங்களை அமல்படுத்துவோம் என்ற ரீதியில் தான் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் வந்து எந்த விதமான காரியங்களும் நடக்க, ஒரு முன்னேற்றமான செயற்பாடுகள் ஒன்றும் நடக்கல. அவர்களால் சொல்லப்பட்ட எந்த ஒரு விடயமும் அமல்படுத்தப்பட இல்லை. ஆனால் இந்த ஊழல் ஒழிப்புன்ற விடயத்திலே வந்து இன்றைக்கு வந்து பிள்ளையானுக்கு முதல் வந்து பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சாட்டு போக்குக்கு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்களோ அல்லது உண்மையிலே வந்து சிலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர் அந்த ஊழல் ஒழிப்பு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் இவர்கள் இன்றைக்கு இந்த செய்கின்ற செயற்பாடுகளை பார்த்தால், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து குறிப்பாக வந்து வடக்கு கிழக்குல வந்து அவர்கள் மேலும் வந்து குறிப்பா வந்து மட்டக்களப்பை குறிவைக்குதான் காரணம். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வந்து மட்டக்களப்பு பக்கத்தால ஒரு ஆசனம் தான் கிடைச்சிருந்தது. அவர்கள் மட்டக்களப்பை வந்து குறிவைக்குதான் காரணம், இங்க இருக்கிற மக்களை வந்து திசை திருப்புறது. பிள்ளையானை கைது செய்ததன் மூலம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் இடங்களை பிடிக்கிறது ஒரு நோக்கம். அந்த நோக்கம் அது அந்த வெளிப்படையே தெரிகின்றது. ஆனால் இதுல அவர் ஏற்கனவே வந்து கூறிய கருத்து வந்து பிள்ளையான் போன்ற ஆட்களை வந்து நாங்கள் கட்டாயம் வந்து குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்வோம், அவர்களுக்கான தண்டனை கொடுப்போம் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு சொன்னவர். ஆனால் இந்திய சூழ்நிலை இன்றைக்குத்தான் இப்பதான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் வந்து இந்த கைது நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலே வந்து பிள்ளையானை வந்து சிங்கள தேசம் ஒரு கருவியாக பாவித்து
இன்றைக்கு இதுக்கு பின்னாலே வந்து பல சக்தி நீங்க கூறியது போன்று சுரேசாலை போன்றோர் வந்து மிக முக்கியமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் மற்றும் இங்க நடந்த படுகொலைகள் அநேகமானதோட வந்து இந்த ராஜபக்ச குடும்பங்கள் அனைத்துமே இதுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆட்சி மாற்றம் பாரத்துக்கு கோத்தபாய ராஜபக்சனுடைய பின்னணியில தான் இது அனைத்துமே நடந்திருக்கு. நேற்றைய தினம் வந்து புள்ளியான் கைது செய்யப்பட்ட பின்னர் வந்து அவருடைய வாக்குமூலம் 72 மணித்தியாலம் வாக்குமூலம் வருவதற்காக டிடென்ஷன் ஆர்டர் டிஓக்களை வந்து போலீஸ் விசாரணை செய்து கொண்டிருக்கு. அந்த விசாரணை மூலம் வந்து புள்ளியான்ட்டு இன்னும் ஒரு விடயத்தை அவங்க சொல்லியிருக்கிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்கலை வந்து ஒரு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்ப ஒப்புக்கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மூலம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த தாக்குதல் நடைபெற்றது என்று சொல்லி மக்களால் சொல்லப்படுது. அதுதான் உண்மையும் கூட. அப்படி என்றால் இதுக்கு பின்னால் இருக்கிற அத்தனை வரையும் இந்த அரசு கைது செய்வார்களா என்று நாங்கள் பொறுத்துட்டு தான் பார்க்க வேணும். ஏனென்றால் அப்படி என்று சொல்லி சொன்னால் கைது செய்யப்பட்டால் உண்மையிலே வந்து அடுத்த கட்டமா நாங்கள் எங்களோட நிலப்பாடை பற்றி கதைக்கலாம். ஆனால் இதுல வந்து இப்ப இந்த இப்படியான சின்ன சின்ன தரப்புகள் இவ்வாறு புள்ளியான வந்து ஒரு சூத்திரதாரி இந்த தாக்குதல்ல வந்து ஒரு தூக்கு உரத்தான் பயன்படுத்தி இந்த தாக்குதலை செய்திருக்கிறாங்க என்று சொல்லிதான் இவர் கைது செய்திருக்காங்க. இவருக்கு பின்னால செய்விச்ச ஆக்கள் அத்தனை பேருமே வந்து இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதுக்கு பின்னுக்கு இந்த கைதுகள் நடைபெறுமான்றது இன்றைய ஊடகங்கள் மூலமாக ராஜபக்ச இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ராஜபக்ச குடும்பங்கள் இந்த குடும்பங்கள் கைது செய்யப்படுமான்ற ஒரு கேள்விக்குறியோட இன்றைய ஊடகங்கள் இல்லையே இந்த கேள்விகள் மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து அந்த தங்களை தாங்களே நல்லாட்சி அரசண்டு சொன்னவர்கள், அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க மற்றது வந்து மைத்ரிபால சிறிசேன இருந்த காலத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடந்திருக்கு. இப்ப நான் உங்களை பேட்டி எடுக்கிற இன்றைய நாளில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் மிக முக்கியமான கட்டளை தளபதியாக கட்டளையை இட்ட சுரேஷ் சாலே இன்று ரணில் விக்ரம சந்திச்சு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த வேற சந்திப்பு இன்றைக்கு நடந்திருக்கு. அப்படி என்றால் இந்த இதற்கு சூத்திரதாதிகளாக பின்னுக்கு இருந்தவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்துன்றது அல்லவா? மற்ற அதே இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் வந்து இந்த சிங்களம் விட்ட கட்டளைகளை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளையான் செய்வது அந்த நேரத்தில் இராணுவ தளங்களின் ஊடாக கூட வந்து பிள்ளையானுக்கு 35-40 லட்சம் வந்து மாதம் கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. அதாவது பிள்ளையானுக்கு வந்து கோத்தபாய ராஜபக்ச அல்லது அவருக்கு மேலிருந்து சுரேஷ் சாலே போன்றவர்கள் வந்து கட்டளை அந்த வேலை திட்டங்களை வந்து பிள்ளையானுக்கு கீழே இருந்தவர்களும் பிள்ளையானையும் வச்சுதான் அந்த வேலை திட்டங்கள் அனைத்துமே நடந்து வர இருக்கிறது. இது குறிப்பா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த திருவண்ணாமலையில சீனங்குடாவில் ஒரு முகாமில் வந்து அவர்கள் ஒரு பாட்டி ஒன்று வைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டியிலே வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 பொம்பளை பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் அந்த பாட்டியில் அவங்க இராணுவத்தை வச்சு அபியூஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து திருவண்ணாமலையில் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வச்சு அவங்கள சூட் பண்ணியிருக்காங்க, கொலை செய்யிருக்காங்க. இப்படி அவங்களுடைய அந்த தொடர்புன்றது வந்து இவ்வாறான தொடர்புகளெல்லாம் வந்திருக்கு. அப்ப இதுகளுக்கு வந்து பிள்ளையானுக்கு பின்னாடி பிள்ளையான் தனியே செய்யலாது. பிள்ளையானுக்கு பின்னுக்கு ஒரு அணி ஒன்று இருந்தது. அந்த அணிக்கு தான் அந்த காசு 35 லட்சம் ரூபாய் மாதம் அரச நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க அந்த காசு. அப்ப அதுகளுக்கெல்லாம் இப்ப இந்த ஊழல் தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுது. இந்த பின்னணியெல்லாம் சரியான விதத்திலே இவங்க இந்த விசாரணை செய்வார்களா இருந்தால் இந்த அனைத்து விடயங்களும் உண்மையும் கண்டறியப்படும். இந்த விடயம் கண்டறியப்பட்டால் நிச்சயமாக வந்து இதுக்கு பின்னுக்கு அனைவருமே வந்து கைது செய்யப்பட வேண்டும். அல்லது நீங்கள் கூறியது போன்று இது ஒரு தேர்தலுக்கான நாடகமாக இருக்கலாம். பிள்ளையானில் இல்ல இன்னொரு கேள்வி எழுமுறைன்னு சொன்னால் பிள்ளையானில் கை வைத்த என்பிபி அரசானது இன்று வரைக்கும் கருணா பற்றி ஒரு கரிசனையும் கொள்ளவில்லை. கருணாவும் கருணா வந்து எங்களோட விடுதலை போராட்டத்தை அழிச்சதுல ஒரு முக்கிய தமிழின விரோதி என்றே சொல்லலாம். நாங்கள் கருணாவை கூட அவர் கைது செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் குற்றங்கள் செய்திருக்கின்றார். அவரை கூட இன்னும் அதை பற்றி எந்த விதமான எந்த விதமான சமிஞ்சையும் இல்லை. அவரை கைது செய்யலாமா, கைது முடியாதா, இவர்களால் கை வைக்க முடியவில்லையா என்ற ஒரு பெரிய கேள்விதான் எழும்புகின்றது. கருணாக்கு பின்னால் இருக்கின்ற பெரிய சக்தி யார் என்ற கேள்விகள் எழும்புகின்றது. நிச்சயமா அப்ப இதுக்கு முற்றுமுழுதாக வந்து பிள்ளையான் என்றவர் வந்து படுகொலை செய்வதன் மூலம்தான் பிள்ளையானுடைய பேர் வந்து வெளியே வருது. அவர் கருணா ஏற்கனவே பல வீட்டுகளில் செய்ய சொல்லியிருக்கிறேன். இந்த குற்றச்செயல்கள்ல கூடுதலா வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கக்குள்ள அவர்
சொல்லியிருக்கிறார் வந்து இந்த குற்றச்செயல்கள் அநேகமாக வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி அவர் குறிப்பா வெளியிட்ட தகவல் என்றால் பிள்ளையான் வந்து ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தொடர்பாக ஒரு புத்தகம் வெளியிட்டவர். ஆனால் அவர் ஜெயிலிருந்து வந்த பிறகு ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தொடர்பாக ஒரு புத்தகம் வெளியிட்டவர். அந்த புத்தக வெளியீடோட எங்கள் மக்கள் மத்தியிலே இவர்களில் இருந்த கூடிய அளவு சந்தேகங்கள் இதா போனது நன்றி சொன்னால் கிளியரா போனது. இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு வந்து இது உழைக்கிற வேலை என்ற பிள்ளையார் மீது அவர் சுமத்தி இருந்தவர். இன்றைக்கு இந்த கிழக்கு கூட்டமைப்புன்றதுக்கு முதல் வந்து அவங்களுக்குள்ள இந்த முரண்பாடுகள் இருந்து கருத்து இந்த விடயங்கள் ஆராயப்பட்டது. இதை விட இந்த கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும், கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இருந்தவர் வந்து ரவீந்திரநாத் அவர்கள். அவருடைய படுகொலை தொடர்பாக தான் கைதுகள் நடந்தது. இல்ல சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் மட்டுமல்ல, எத்தனை புத்திஜீவிகளை படுகொலை செய்திருப்பார்கள். அப்ப அந்த ரவீந்திரநாத் தொடர்பாக தான் அந்த கைது நடந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவிச்சிருக்கு. அப்ப அந்த அதுல பின்னணியை பார்த்தா வந்து பிள்ளையானுடைய பராமகள் ஒருவர் வந்து வாழைச்சனையில் இருந்திருக்கிறாவு. அந்த வாழைச்சனையில் இருந்தவ இந்த ஹஸ்பண்ட் அவருடைய மனித கணவனார் இவர் வீசியா இருந்த காலப்பகுதியில் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மோசடி ஒன்றை செய்திருக்கிறார். அப்ப அந்த மோசடி தொடர்பாக வந்து அவர் வீசியா இருந்த வேளையில ஒரு உருக்கமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கக்குள்ள அவருடைய பதவி இல்லாம போக வழிகிடுது. அப்ப அந்த நிலையில வந்து பிள்ளையான் வந்து இங்கே டிவிச்சேனை மட்டக்களப்பில் டிவிச்சேன் என்ற பகுதியில வந்து கருணா பிள்ளையானாக்கள் இயக்கத்தை வயந்து ஒழிச்சிருந்த காலம். அதுக்குள்ளதான் அவங்க இருந்தவங்க மறைஞ்சி இருந்தவங்க வந்து. ஸோ அப்போ அந்த கால பகுதியில தான் வந்து பிள்ளையாண்ட போய் இந்த பராமகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ சொல்லத்தான் பிசிஏ வந்து அவரை ரவீநாத்தை வந்து அவங்க போனுக்கூடாக காய்ச்சிருக்கிறாங்க. போனுக்கூடாக காய்ச்சது மட்டுமில்லை, அவர் வந்து போனுக்குள்ள வந்து அவரை வந்து உயிர் அச்சுறுத்தல் ஒடுக்கப்பட்டு அவருடைய உயிர் அச்சுறுத்தலை வந்து அவர் வந்து யூஜிசிக்கு, அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு அவர் அறிவிச்சிருக்கிறார். தனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி என்று சொல்லி. அப்ப இது ஏதோ ஒரு இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ளதான் அவருக்கு கொழும்புல வந்து ஒரு சந்திப்புக்கு போய் திரும்பக்குள்ளதான் வந்து அந்த தரப்பால கடத்தப்பட்டு தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்ற உண்மைகள் வந்து இப்ப அது வெளிவருகிறது. அந்த சமயத்துல மாணவர்களுடைய தலைவராக இருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு விமல்ராஜ் என்ற பையன் வந்து அவர் இன்றைக்கு காணி ஆணையாளராக இருக்கிறார். அவர் அண்மையில அந்த விடயத்தை வந்து ஊடகங்கள் வாயிலாக வந்து அவர் வெளியிட்டவர். அப்ப அந்த விடயங்கள் எல்லாம் ஒப்பிட்டு எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமா வந்து இவர்களால் இந்த படுகொலை முழுக்கமே அரங்கேற்றி இருக்கிறார்கள். நான் சொல்றது வந்து இவர் ஆனால் இவரை மாதிரி கிழக்கு மாகாணத்துல ஏகப்பட்ட பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான நீதி பிறக்கப்பட வேணும். எங்களை பொறுத்த மட்டிலே பிள்ளையான் என்றவர் வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு கிரிமினல். இப்படியானவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த தண்டனையை வந்து சிங்கள தேசம் வந்து பிள்ளையான் போன்றாக்களை பயன்படுத்தி தங்களோட வேலைகளை செய்த பிறகு அவரை வந்து இந்த செல்லா காசாக தள்ளி விட்டு ஆளப்பேட்டைக்கு அவருடைய எதிர்காலம்ன்றது நிச்சயமா வந்து கேள்விக்குறியா நிற்கின்றது. இது வந்து மற்ற ஏனைய தமிழர்களுக்கும் புரிய வேண்டும். சொந்த இனத்தையே காட்டி கொடுத்து சிங்கள இனத்தை நம்பி சொந்த இனத்தை காட்டி கொடுத்து இன்றைக்கு அந்த அவர்களாலே வந்து அவர் வந்து குறிவைக்கப்படுகிறார். நாங்கள் இப்ப நிறைவு செய்யும் நேரத்துக்கு வருகின்றபடியால் நாங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பேச வேண்டியுள்ளது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய விடயம். ஒரு நிமிடத்துக்குள் உங்களால் சுருக்கமாக சொல்ல முடியும் என்றால் மிக சுருக்கமாக சொல்லுங்கள். ஆனால் இந்த டாபிக்கை நாங்கள் இன்னொரு நாள் எடுத்தால் நல்லதாக இருக்கும். என்றால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே நான் முதலே சொன்னேன், கிழக்கு மாகாணம் ஒரு முக்கியமான பிரதேசம் தமிழர்களுக்கு. அங்கே தமிழ் பேசும் இனமாகிய இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே இந்த பிரிவை ஏற்படுத்தியவர்களில் இவர்களும் ஒரு முக்கியமான ஆட்கள். இவர்களும் பின்னுக்கு இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா போன்ற இவர்கள் சேர்ந்தான், எல்லாருமே சேர்ந்தான் இந்த பிரிவை ஏற்படுத்தினார்கள். இன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுடைய உறவு எப்படி இருக்கின்றது, இதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்? உண்மையில பெரிய விடயம். மிக சுருக்கமாக சொல்லுங்கள், இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கின்றது. நிச்சயமாக வந்து எங்களுடைய தேச விடுதலை போராட்டத்திலேயே இந்த விடுதலை போராட்டத்தினுடைய தலைமை வந்து தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் ஒருங்கிணைஞ்சு கிழக்கு மாகாணத்திலே அவர்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்க வேண்டும். அவர்களுக்கான அரசியல் அபிலாசம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
அந்த அரசியல் அபிலாசையை நிறைவேற்றுவதற்கு தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கான தீர்வு பெறப்பட வேண்டும். இந்த பெறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மக்களையும் அரவணைச்சு அவருடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றலாம் என்ற அடிப்படையில தான் எங்களுடைய போராட்டம் இருந்தது. அந்த அடிப்படையில தான் வந்து எங்களுடைய மக்கள் கிழக்கிலே வந்து எங்களுடைய மக்கள் அந்த நிலைப்பாடுலாம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நல்ல புத்திஜீவிகள் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நீங்க சொன்னது மாதிரி ஹரிஸ், அதாவுல்லா, ஹிஸ்புல்லா போன்ற இனவாதத்தை கைக்கு கொண்டு அதே போன்ற தமிழக தரப்பில் இருந்த பிள்ளையார் போன்றோர் நிச்சயமாக தமிழர்களுக்கு அல்ல தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுல சிங்கள தேசம் குறியா இருக்கின்றது. அந்த தூரநோக்க சிந்தனையோட தான் இன்றைக்கும் சிங்கள தேசம் செயற்படுகின்ற விடயத்தை நான் இந்த ஊடகத்துக்கூடாக நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நான் பேசுகிறேன். நல்லது சுரேஷ். வந்து நீங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயம், மிகவும் காட்டமான விடயமும் பேசப்பட வேண்டிய விடயம் ஒன்றை நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம். நீங்கள் துணிந்து பல விடயங்களை இன்று சொல்லியிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய உறவு பற்றி நாங்கள் இன்னொரு காணொலியில் அதை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய இந்த நேர்காணலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலியுடன் இணைந்ததை விட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சுரேஷ். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.